Hi friends, welcome to RU Audios. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 5.1 amplifier அசம்பிளி பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கேபினெட்டு. இது மேட்ரிக்ஸ் கம்பெனியோட கேபினெட்டு. இது குவாலிட்டி மட்டும் சூப்பராக இருக்கும். இது நல்லா ஹெவியாக இருக்கும், நல்லா லைஃப் இருக்கும், பெண்டெல்லாம் ஆகாது. இது அவ்வளோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி எல்லாமே ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால நான் ஹோல்ஸ்லாம் போட்டிருக்கேன். இது யூஸ் பண்ணுற காம்பனெண்ட்ஸ் மட்டும் எல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், 2 RC சாக்கெட்டு, ஒன்று 5.1 இன்புட்டுக்கு, இன்னொன்று டிவிடி. பாருங்கள், டிவிடி டிவி ஆக்ஸ் இன்புட்டுக்கு ஒரு RC சாக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 12 வோல்ட்டில் கூலிங் ஃபேன் ஒன்று. அடுத்து ஸ்பீக்கர் சாக்கெட்டு 3 ஸ்பீக்கர் சாக்கெட்டு. பாருங்கள், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு ரைட்டு, சப்பு சென்ட்ரு. இதுக்கு ஸ்பீக்கர் சாக்கெட்டு. இது ஃபீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபீஸு இது ஏசி கார்டு ஒயரு போடும்போது ஃபஸ்ட்டு இந்த லப்பரு போடுங்க. ஏன்னா சப்போஸ் லப்பரு போடலைன்னா நம்ம ஒரு ஒயர் அப்படி இப்படி பண்ணும்போது கட்டாய வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்பல்சரி இந்த லப்பர் போடுங்க. இது பேக்கு எல்லாம் ஆல்ரெடி நான் ஃபிட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஃப்ரண்ட்டு என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு நான் ஹெவியில் போட்டிருக்கேன். மாமூல் எல்லோரும் இது மாதிரி சிங்கிள் சுவிட்ச் வரும், அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் ஹெவி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கரண்ட் ஷார்ட்டேஜ் மட்டும் ஆகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான், அதனால் ஹெவி சுவிட்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இது 5.1 சுவிட்ச். இது 5.1 2.1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த சுவிட்சு. இது 3 பின் சுவிட்சு. இது யூஎஸ்பிக்கு, ஆக்ஸுக்கு, அதெல்லாம் டிவிக்கு யூஸ் பண்ணுறது சுவிட்சு. இது மாஸ்டர் கண்ட்ரோலு. இதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ப்ரோலாஜிக் போர்டு. வசந்த் கம்பு லேட்டஸ்ட்டாக விட்ட ப்ரோலாஜிக் போர்டு, ப்ரோலாஜிக் பிரேம் பூம். இந்த போர்டு இந்த ஆம்பிளிஃபையர் தான் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். எப்படி இதுன்னு ரெடி பண்ணிட்டு சவுண்டு டெஸ்டிங்கில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மு. 24-0-24 5 ஆம்ஸு, 12-0-12 2 ஆம்ஸு, 12-0 2 ஆம்ஸு. டிரான்ஸ்ஃபார்ம். இது டூவல் சப்ளை, பவர் சப்ளை. இதுக்கு நான் 1000 மெகாஃபரட்டு 50 வோல்ட்டு கெல்ட்ரான் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கெல்ட்ரான் கெப்பாசிட்டி, ஒரு மெட்டல் டைவோடு. 12 வோல்ட்டுக்கு 2200 மெகாஃபரட்டு 25 வோல்ட்டு 12-0-12க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது சிங்கிள் சப்ளை தான் எடுக்க போகிறேன். ஏன்னா இது ஃபேனுக்கு அண்டு யூஎஸ்பி போர்டு, ப்ளூடூத் போர்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு அடிஷ்னலாக வேறு எதுவும் கிடையாது. இதுதான் மெயின் காம்பனன்ட்ஸு. அடுத்து இதுக்கு இது MP3 போர்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் கஸ்டமர் எங்களுக்கு வீடியோ போர்டு வேணும்னு கேட்டாங்க.
வீடியோ போர்டு கேட்டுக்கிறாங்க கஸ்டமரு, அதனால தான் இந்த வீடியோ போர்டு போட போகிறேன் அதுக்கு. இது கலெக்ஷன் வந்து டீட்டெயில் இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவும் 5 வோல்ட்டு தான். நம்ம மாமூலாக ப்ளூடூத் போர்டு யூஎஸ்பி போர்டு கொடுக்குற மாதிரி தான் இதுவும் 5 வோல்ட்டு. இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு, இது மியூட்டு. இது வந்து நம்ம வீடியோ அவுட்புட் கொடுக்குற இடம் அது. இது வீடியோ அவுட்புட்டு. இதில் தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ண போகிற ஆக்ஸ்லேருந்து ஒரு ஆக்ஸுக்கு வந்து இது யூஸ் பண்ண போகிறது. இது வீடியோ போடுது. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. அடுத்தது மாஸ்டர் கண்ட்ரோலு. நான் ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கஸ்டமர் அர்ஜென்ட்டாக கேட்டதுனால அது வீடியோவிலே சருன்னு எடுத்துடலாம் அப்படின்னு என்னால் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக பண்ணி வச்சுருக்கேன். அசம்பிளி பண்ணுறது தான். இது வால்யூம் கண்ட்ரோலு, பொட்டேஷன் மீட்டருன்னுவாங்க. இது நான் இப்போமே யூஸ் பண்ணுறது வந்து 47K தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைஸாக இருக்கிறது வந்து 47K. 100K வந்து நான் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். 100K வந்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் நான். மீது எல்லாமே 47K தான் யூஸ் பண்ணுறேன். 22 கூட யூஸ் பண்ணுவேன். 22 கிடைக்கிறதுனால 47 யூஸ் பண்ணுறேன். அடுத்தது இதுக்கு நாப்பு, இதெல்லாம் கண்ட்ரோலுக்கும். இது வந்து சுவிட்சிங் நாப்பு. அடுத்தது எல்லா இதுக்கும் வந்து ஸ்க்ரூஸு எல்லாம் ஃபைட்டாக பண்ணணும். அடுத்தது கொஞ்சம் ஒயரு. நான் யூஸ் பண்ணுறது ஹெவியான ஒயர் யூஸ் பண்ணுறேன். இது கலெக்ஷனுக்கு ஒயரு. அடுத்தது வந்து சீல் ஒயரு. இது வந்து ஸ்பீக்கர் கலெக்ஷனுக்கு வந்து சீல் ஒயர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து லைனு இதாகக்கூடாது சொல்லிட்டு இது யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காம்பனன்ட்ஸ். இதை வச்சு எப்படி ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிவிடி 5.1 ஆர்சி சாக்லேட் வந்து கலெக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த ஆர்சி சாக்லேட் வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்குது, சென்ட்ரு, சப்பு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, இது வந்து நம்ம எப்படி வந்து இந்த பின்னலில் கண்டுபிடிக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டர் வந்து பஜர் மூடில் வச்சுக்கோங்க. பஜர் மூட் வச்சுட்டு பாருங்கள், இது சென்ட்ரு வந்து ஃபஸ்ட்டு பின்னு. கீழே இருக்கிறது வந்து சப்பு அதே மாதிரி தான். சரௌண்டிங் லெஃப்ட்டு 3வது பின்னு, 4வது பின்னு சரௌண்டிங் ரைட்டு. இதை வச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து அந்த மாதிரி கலெக்ஷன் கொடுங்க.
சென்ட்ரு, நெக்ஸ்ட்டு சப்பு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இது வந்து கிரவுண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது கலெக்ஷன் கொடுத்தாச்சு.